உலக மக்கள் அனைவரையும் எங்க சேனலுக்கு அன்போடு வரவேற்கமுங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்க. கருவேப்பிலை மன அழுத்தத்தை குறைக்குங்க. மிளகாய் வெங்காயங்க செரிமானத்திற்கு உதவுங்க. பருப்பு சுவையை கூட்டுங்க. இன்னும் பல. இவை எல்லாம் ஒன்னா சேர்ந்ததாங்க உணவு. அந்த உணவை ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முட்டைக்கோஸ் தொக்கு. இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல்னு சொன்னாவே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க இனிமேல் திரும்ப எப்போமா செய்வீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. முட்டைக்கோஸோட நன்மைகள் தீமைகள் பற்றி வீடியோ எண்ணில் சொல்லியிருக்கேங்க, மறக்காமல் கேளுங்க. இப்போ டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் பாதி எடுத்துருக்கேங்க. 4 தக்காளி, 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் காரத்துக்கு ஏற்ப 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க. இதோடு சேர்த்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் இந்த டீஸ்பூன் அளவு ஒரு 8 ஸ்பூன் ஊற்றணுங்க. 8 ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. இப்போ அதில் கடுகு போட்டிருக்கேங்க 1 டேபிள் ஸ்பூன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இந்த காய்கறி மட்டும்தாங்க சாப்பிடுவேன், வேறு எந்த காய்கறியும் சாப்பிட மாட்டேங்க. வேறு எதுவும் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு ஒருத்தராவது இருப்பாங்க. அது குட்டீஸாகவும் இருக்கலாம், இல்லை பெரியவங்களாகவும் இருக்கலாங்க. குட்டீஸாக இருந்தால் பெருசாலாம் மாறிக்குவாங்கன்னு நம்ம நினைக்கிறோங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, ஒரு சிலர் அப்படியே தாங்க இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் நான் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க. இப்போ அடுத்ததில் நம்ம அறுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா சிம்லேயே வணங்கட்டுங்க. நம்ம கடைசியாக என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? ஞாபகம் வந்துருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு காய்கறி மட்டும் சாப்பிட்றவங்கள நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அவங்கள வேறு காய்கறியும் சாப்பிட வைக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான வேலையில் அதுவும் ஒன்றுங்க. அதுக்கு இந்த டிஷ் மாதிரி நீங்கள் புதுசாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இன்னும் வெங்காயம் வணங்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்லேயே அரைச்சது தாங்க இது. 2 வெங்காயம், பச்சை வெங்காயம் போட்டு இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வணங்க விட்டுருங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு லேசாக தட்டி போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி இதில் ஊற்றிக்கலாங்க. இப்படி தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. தக்காளி போட்ட உடனே நம்ம மசாலா தூள்லாம் போட்டோம்னா நல்லா கொஞ்சம் கலர் கிடைக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. சாம்பார் தூள், அப்புறம் மல்லித்தூளுங்க. நம்ம எடுத்த எல்லா மசாலாவும் போட்டாச்சுங்க. இப்போ மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது சிம்லேயே கொஞ்சம் நேரம் வணங்கட்டுங்க. அப்படின்னா தான் நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிருங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கியிருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டைக்கோஸை போட்டுக்கலாங்க. தக்காளி இருக்கிற அளவுக்கு மட்டும் முட்டைக்கோஸ் போடுங்க. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க.
காய் இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதுங்க. இதே நம்ம சிம்லேயே தாங்க வேக வைக்க போகிறோம். குழந்தைகளுக்கான ஈஸி ஸ்நாக்ஸ், அதுவும் சத்தான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிற லிங்க் மேலே இருக்குங்க. அது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் பெரியவங்க ஒருத்தரே ஒரு காய்கறி சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில வீட்டில் அந்த காய்கறியை வாங்கக்கூட மாட்டாங்க. இப்போ நம்ம முட்டைக்கோஸும் வெந்துருச்சுங்க, தண்ணியும் ஃபுல்லாக சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 கரண்டி அளவு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றலாங்க. இந்த புளி தண்ணி சிம்லேயே கொதிக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா, வீட்டில் பெரியவங்க ஒருத்தர் சாப்பிட்லைன்னா மற்றவங்க யாருக்கும் அந்த காய்கறி போகிறதும் இல்லைங்க. அதை பார்த்து ஒரு சில குழந்தைங்க பழகிக்கவும் செய்கிறாங்க. அப்படியே ஜென்ரேஷன் தொடர்ந்துருங்க. இதை தொடர விடக்கூடாதுங்க. அதுக்காக நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லா காய்கறியும் கொடுத்தும் பழக்கணுங்க. இப்படி புதுசு புதுசாக நம்மளும் செஞ்சு கொடுக்கணுங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே நான் கூறுது இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாங்க. சுவையான முட்டைக்கோஸ் தொக்கு ரெடிங்க. இப்போது முட்டைக்கோஸோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. இதில் விட்டமின் சி இருக்குங்க, அதனால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. இதில் விட்டமின் கே இருக்குங்க, ரத்தம் உறைதலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. விட்டமின் பி இருக்குங்க, நம்ம எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்போங்க. முட்டைக்கோஸில் நார்ச்சத்து இருக்குங்க, அதனால் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, அல்சருக்கு இது மிகச்சிறந்த உணவுங்க. மற்ற காய்கறிகளோடவே இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. நிறைய நல்லது இருக்கிற இந்த காய்கறியிலையும் ஒரு சில கெட்டது இருக்கதாங்க செய்யுது. முட்டைக்கோஸ் சூப்பை நம்ம தொடர்ந்து குடிக்கக்கூடாதுங்க, அது உடம்புக்கு கெடுதலுங்க. இது வரைக்கும் முட்டைக்கோஸ் செய்யாதவங்களா இருந்தால் இனிமேல் இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடவுள் படைத்தான், ரசிப்பதற்கு வாழ்க்கையும் ருசிப்பதற்கு நாக்கையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.